ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா TNEA ஆன்லைன் கவுன்சிலிங்கில் ரவுண்டு 2க்கு வந்து நீங்கள் வந்து இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் இன்றைக்கி பண்ணி முடிக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் எப்படி இருந்துச்சு, இந்த வருஷம் எப்படி இருக்குது, உங்களுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து எவ்வளவு குறைவாக இருக்குது இந்த ரவுண்டு 2ல், அதனால் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை எப்படிலாம் கொடுக்கணும் அப்படின்ற பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது லாஸ்ட் இயர் அகாடமிக் ஸ்ட்ரீமில் ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் கொடுத்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், யாருக்கெல்லாம் ஃபஸ்ட் ரவுண்டில் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு மார்க்கு 199.667 தான். பட் இந்த வருஷம் 200 ஏகப்பட்ட பேர் வந்திருக்கு. ஓகே, இப்போ இதில் என்ன கம்பேரிசன் பண்ண போகிறோம்? இது வந்து ரவுண்டு 1 2021 வெளியிட்டது. ஓகே, இப்போ லாஸ்ட் இயர் வந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் எத்தனை பேருக்கு ரவுண்டு 1 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். லாஸ்ட் இயருக்கு பாருங்கள், 7510 பேர் மட்டும்தான் ரவுண்டு 1 சீட் எடுத்திருக்கிறாங்க. 7510 பேர் சீட் எடுத்திருக்கிறாங்க. இதனுடைய கட் ஆஃப் எவ்வளோ வரைக்கும்னா 175 வரைக்கும் கிடச்சிருக்கு. லாஸ்ட் இயருக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் 175 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா இது இந்த வருஷத்துரியது 10,148 பேர் இந்த வருஷம் சீட்டு எடுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா, கிடச்சிருக்கு. கட் ஆஃப் 186 வரைக்கும் தான், கிட்டத்தட்ட 11 கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் இயர் 175க்கு கிடச்சிருக்கு, இந்த வருஷம் 186க்கு தான் ரவுண்ட் 1ல், அதுவும் 10,148 பேருக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இது இல்லாமல் 7.5% ரிசர்வேஷன் சொல்லி இதுக்கு முன்னாடியே இந்த ரவுண்டு 1க்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 6000 சீட் எடுத்துட்டாங்க. ஸோ இதில் ஒரு 3000 சீட் அதிகமாக இருக்குது, அதில் ஒரு 6000 சீட்டு, கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா 10,000 சீட்டு. ஏன்னா இந்த வருஷம் கொஞ்சம் சீட்டு வேறு குறைஞ்சிருக்கு. 10,000 சீட்டு ஆல்ரெடி எக்ஸ்ட்ராவாக ஃபில் ஆகிருக்கு ரவுண்டு 2 வர்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயரை விட. ஓகேங்களா, இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த வருஷம் ரவுண்டு 2ல் இருக்கிறவங்களுக்கு ரவுண்டு 1ல் முடிஞ்சது போக இருக்கக்கூடிய 10,000 சீட் ஆல்ரெடி எக்ஸ்ட்ராவே ஃபில் ஆயிடுச்சு. அதனால் உங்களுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரவுண்டு 2ல் கம்மியாக இருக்கும். நீங்கள் சாய்ஸ் பில்லிங்கை அதிகமாக கொடுங்க. ஸோ இந்த வருஷம் சாய்ஸ் பில்லிங் கம்மியாக கொடுத்தீங்க அப்படின்னா சீட்டுக்கு நிறைய பேருக்கு கிடைக்காம போகும். ஸோ நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு 5 காலேஜ் 6 காலேஜை கொடுத்துட்டு எனக்கு கிடைக்கல, எனக்கு வந்து சீட் நாட் அலாட்டட் அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் தயவு செய்து எல்லாருமே நிறைய காலேஜஸ் சாய்ஸ் பில்லிங் கொடுங்க. ஏன்னா இந்த வருஷம் நிறைய சாய்ஸ் ஃபில்லிங் கொடுங்க. கண்டிப்பாக வந்து நிறைய சாய்ஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு சீட் அலாட் ஆகும். இல்லை அப்படின்னா நாட் சீட் அலாட்ன்ற வேர்டு வந்துடும். ஸோ அதனால் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் காம்படிஷன் ரொம்ப ஹெவியாகவே இருக்குது. ஓகேங்களா, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் மட்டும் பார்க்குறது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.